இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டாங்கன்னா எங்கே வேணாலும் போடுவாங்க. ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இப்போ எல்லா ஊருக்கும் போகிறோம். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கலாச்சாரம் இருக்கும். கலாச்சாரம்னா என்னது? இப்போ அரியலூர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கிய மாவட்டம். அரியலூர், பெரம்பலூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப பின்தங்கிய மாவட்டம். அங்கெல்லாம் வந்து மொத்த சாதாரணமாக ஒரு சம்பளமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒருத்தர் ஒரு வீட்டில் ஆரம்ப வாங்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா 100 ரூபா கொடுத்துருவாங்க. ஒரு வேலைக்கு போகிறாங்க, கட்டட வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு 80 ரூபா 100 ரூபா தான் சம்பளமே இருக்கும். லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சுண்ணாம்பு படிக்கக்கல், அதாவது கீழே தான் தரைக்கு கீழே தான் இருக்கும். அந்த சுரங்கத்தெல்லாம் வேலை பார்ப்போம். ஒரு நாளைக்கு 120 ரூபா 80 ரூபா இப்படி தான் சம்பளமே இருக்கும். ஸோ அப்போ 80 ரூபா சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கு பாருங்க, அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரை பவுனுக்கு 1 பவுனுக்கு வந்து ஒரு கொலை நடக்கும். அரை பவுன் தங்கத்துக்கு கொலை நடந்ததா நாங்கள் புரிஞ்சிருக்கோம். 1 பவுனுக்கு கொலை நடக்கும், புரியுங்களா? ஆனால் தேவநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா காணா போனா 300 பவுன் 400 பவுன். இப்போ கன்னியாகுமரி மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 100க்கு 100% படித்த மாவட்டம். எப்படின்னாக்கா எல்லா ஆண்களும் சரி பெண்ணும் சரி ரொம்ப படித்து கல்வியில் வந்து நல்லா முன்னுக்கு வந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அது வேணாம், அது உங்களுக்கு இப்போ புரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இருக்கும். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் மறக்க முடியாத அனுபவம்னாக்க சில கேஸ்களை கண்டுபிடிச்சிருக்கோம். சில கேஸ்கள் அது சமாதான கேஸ், அதெல்லாம் சொன்னோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அது இன்னொரு நாள் இன்னொரு மீட்டிங்கில் வந்து சொல்கிறேன், சரிங்களா? இன்னொரு மீட்டிங்கில் சொல்லிட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அது வந்து வேணாம், அது பார்ப்போம். மறக்க முடியாத அனுபவம் நிறையா இருக்குது. இருந்தாலும் உங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்டை பேசுறது வந்து ஒரு நல்ல ஐடியா அனுபவம். சரி தம்பி, எதிரொலிக்கும் வந்து இப்போ இருட்டுக்குள் நிற்கிறாங்கன்னா அவங்க டிராஃபிக் போலீஸ்க்கு தெரியுமா? வெள்ளை சட்டை போட்டு நிற்கிறாங்க அப்படின்னாக்க சாதாரணமாக என்னது எந்த இதுவும் தெரியாது. அந்த கண்கூசுற வெளிச்சத்தில் வந்தாங்க லைட்டு போட்டு வர்றாங்களா தெரியாது. அவங்க டிராஃபிக் போலீஸா பப்ளிக்கான்னு தெரியாது. இது ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் அப்படின்னாக்க அது வந்து ஒரு ரேடியோ கலந்துருக்கும். அது வந்து பளிச்சுன்னு வந்து தெரியும். அப்போ வந்து யாரோ நிற்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் மேக்ஸிமம் யார் போடுவா? ஒன்லி போலீஸுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் தான் போடுவாங்கன்றதுனால அது டிராஃபிக் போலீஸ் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா அவங்க போக்குவரத்து ஒழுங்கு பண்ணும்போது அவங்களுக்கு எதுவும் விபத்து நடந்துடக்கூடாது, 2வது போலீஸ் நிற்கிறாங்கன்றது தெரியணுன்றதுக்காண்டி அந்த ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் போட்டுருக்காங்க. அது பேர் ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட், சரிங்களா? உள்ள வந்து நீங்கள் வண்டியை ஓட்டுனீங்கன்னாக்க ஏன் அப்படி வச்சுருக்காங்கனாக்க நம்ம இது இந்தியாவோட சட்டம், இந்திய தண்டனை சட்டம் இருக்கு. சட்டங்கள் வந்து நமக்கு பார்லிமெண்ட்ல வகுத்து வச்சிருக்காங்க. பார்லிமெண்ட் தெரியுமா அவங்களுக்கு? எங்க இருக்கு? நம்ம எம்எல்ஏ 6 தொகுதிக்கு உள்ளது 1 MP அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. என்னன்னாக்கா அதாவது நம்ம